இன்னைக்கு நம்ம வந்து புனித அகஸ்தீன் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து இவங்க அம்மாவை பற்றி பார்த்தோம்னா அவங்களும் ஒரு மகப்பெரிய புனிதை. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் என்னென்னா, இந்த அகஸ்டினுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அடோடியஸ்ன்னு சொல்லக்கூடியவர். அடோடியஸ்ன்னு சொல்லி அவரும் வந்து ஒரு புனிதர். ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு புனிதரான வாழ்ந்து மறைவல்லுனர். இவர் வந்து டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக சொல்லப்படுறது. இந்த புனிதர் வந்து என்னென்னா, சிறு வயசில் இவங்க அப்பா வந்து பாகனிசம், அதாவது பாகன் கடவுள்னு சொல்லக்கூடிய தப்பறை கொள்கைகளில் ஈடுபட்டவர். அவர் பேர் பட்ரீஷியஸு. இவங்க அம்மா பேர் மோனிகா. இவங்க அப்பா மணந்திரம்ன்றதுக்காக இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் வந்து ஜெபம் பண்ணி, அவங்க அப்பா மரண படுக்கையில் கடைசியில் கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஆனால் இவர் வந்து மேனிச்சசிசம்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பறை கொள்கையில் ரொம்ப ஆர்வமாக ஆயிடுறாரு. இவர் வந்து படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது 17 வயசுலேயே வந்து இவர் இந்த மேனிச்சிசிசம்ன்ற கொள்கை மேலே ஈடுபாடு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வயதுக்கு மீறிய உறவு, அந்த லாங் ரிலேஷன்ஷிப் வச்சு அது மூலம் அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையும் வந்து பிற்காலத்தில் ஒரு குரு, ஆயர், போப்பாண்டவர் அவராகுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதரோட வாழ்க்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அகஸ்டின் வந்து மனம் திரும்பிட்டாருன்னு சொல்லி எப்போ தெரியும்னா, இவரோட 31வது வயசில் தான் வந்து இவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மனம் திரும்புகிறார். அந்த மனம் திரும்பலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது யாருன்னா, அவங்க அம்மா தான், மோனிகா அம்மா. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. எந்த ஜெபமும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அதுக்கு கேட்கப்படுன்றதுக்கு இதுதான் வந்து ஒரு எவிடன்ஸு. இவர் வந்து பிற்காலத்தில் குருவானவருக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய புதுமைகளெல்லாம் செய்கிறாரு. இவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் வந்து பலவிதமான மறையுள்ள ஆழ்ந்த விசுவாசத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள். இவரோட ஒரு புஸ்தகம் வந்து பேர் கன்ஃபெஷன்ஸ். இவர் செய்த பாவங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி அதற்கான தீர்வுகள், இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய அந்த நிறையா மறை உண்மைகள் அதில் இருக்குது. அடுத்த புக்கு சிட்டி ஆஃப் காட். இந்த 2 புக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நார்த் ஆஃப்ரிக்காவில் இவர் அல்ஜீரியான்னு சொல்லக்கூடிய நாட்டில் தான் வந்து தற்போதைய அல்ஜீரியாவில் தான் இவங்க பிறந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து ரொம்ப பிரில்லியன்ட், அதாவது அளவுக்கு அதிகமான அறிவு, ரொம்ப வந்து திறமைசாலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் வந்து இவரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து 30வது வயசில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவர் வந்து ஒரு ஆக்சிடென்டலி வந்து மிலனுக்கு ஒரு லீகல் விஷயமா போக வேண்டிய வேலை இருக்குது அவங்க குடும்பத்தோட. அந்த மாதிரி போகும்போது அங்கே புனித அம்ப்ரோசியாரை பார்க்குறாரு. அந்த அம்ப்ரோசியாரோட உரையாடல், அவரோட பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியவர் தான் வந்து புனித அகஸ்தினார். இந்த அகஸ்தினாரோட வாழ்க்கையில் வந்து அம்ப்ரோசியார் இல்லைனாக்கா இன்றைக்கி அகஸ்தினாரே இல்லை. பிற்காலத்தில் அகஸ்தினார் வந்து அந்த குருவானவர் வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு வந்து பேட்ரன் செயின்ஸ் ஆஃப் ப்ரீவர்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் தியாலஜியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக மாறுறாரு. அதே மாதிரி வந்து இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்பேரியன் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா எது மேலேயும் பற்று இல்லை, எது மேலேயும் வந்து விசுவாசம் இல்லை, எதை பற்றி கவலைப்படலை. நான் இருக்கேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், ஜாலியாக இருக்கேன், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புனிதராக வர்றாரு. அவரோட ஃபேமஸான வார்த்தைகள் என்ன, ஆண்டவரே எங்கள் இதயம் வந்து உமக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது, அதோட அந்த அந்த அணை கடந்த அந்த ஏக்கத்தை நீ நிறைவு செய்யும். இதுதான் வந்து இவரோட வார்த்தைகள். இங்கிலீஷில் சொல்லணும்னா, அவர் ஹார்ட்ஸ் வேர் மேட் ஃபார் யூ ஓ லார்ட் அண்ட் தே வேர் ரெஸ்ட்லெஸ் அன்டில் தே ரெஸ்ட் இன் யூ. உம்மில் உம்மில் நாங்கள் வந்து இளைப்பாறும் பொழுது தான் எங்களுக்கு நிலையான இளைப்பாறுதல்னு சொல்கிறாரு. ஒரு முறை வந்து இவர் கடற்கரையில் நடந்து போயின்னு இருக்கும்போது, இவர் வந்து மூவர் கடவுளை பற்றி ரொம்ப சிறந்த ஆராய்ச்சி செஞ்சு எழுதிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போகும்போது இவருக்கு சில சந்தேகங்கள், அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அதனால் குழப்பத்தில் கடல் ஓரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறிய குழந்தை வந்து ஒரு கிளிஞ்சலில் கடல் கரையில் வந்து ஒரு சின்ன பள்ளம் தோண்டிட்டு அந்த கிளிஞ்சல்லேருந்து தண்ணி மொண்டு மொண்டு வந்து ஊற்றிட்டு இருந்தது. அப்போ இவர் அதை பார்த்து வியந்து கேட்டார், என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நான் இந்த கடல் ஃபுல்லாக இந்த பள்ளத்தில் நிரக்க போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அதுக்கு அவர் சிரித்தார். சிரித்ததும் அந்த அந்த குழந்தை சொல்லிச்சு, திருத்துவத்தை பற்றியும் கடவுளுடைய மறைவல் உண்மைகளை பற்றியும் நீ ஆராய்ச்சி செய்கிறல்ல, உன்னால் மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை நம்பி தானே நீ செய்கிற, அதே மாதிரி என்னால் முடியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சான். ஸோ அதனால் வந்து இவர் அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ், மிகப்பெரிய தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு புனிதர். என்னென்னா இவர் எழுதின புஸ்தகங்கள் தான் நிறைய தியாலஜி புஸ்தகங்களாக பயன்படுத்தப்படுது. இவரோட வரைவுள்ளமைகள் தான் வந்து இன்னி வரைக்கும் வந்து போற்றி பாதுகாக்கப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய புனிதர் தான் வந்து புனித அகஸ்தின்.
அவர வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவரும் வந்து பாவம் செஞ்சு மனம் திரும்பினவரு. நாமளும் நமக்கே தெரியாம செய்கிற குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து, நாம வந்து ஆண்டவர் பாதத்தில வந்து சேரணும். ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். ஆண்டவர மட்டும் புகழறது மட்டுமே எங்களோட ஒரு முக்கிய கடமையா இருக்கணுன்றத நம்ம முயற்சி பண்ணுவோம். குறிப்பா நான் சொல்லணும்னா, இந்த அகஸ்தீனாரும், அவங்க அம்மாவும் அவங்களோட திருவிழாக்கள் அடுத்தடுத்த நாள் வருதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அம்மா இவருக்காக 17 ஆண்டுகள் விடாம ஜெபிச்சிருக்காங்க. நம்மள்ல எத்தன பேர் இந்த அளவுக்கு விசுவாசமா இருப்போன்றது தெரியாது. ஆனா, இன்னிலிருந்து நம்ம நெனச்சா நம்மளோட இந்த நிலைய மாத்தி, ஆண்டவரின் பாதத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆண்டவருக்காகவே நம்ம வாழணும்னு முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட்.